வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான தூறல் இருந்தாலும் காலை 10 மணிக்கு பிறகு கடலோரங்களில் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. மதியத்துக்கு பிறகு படிப்படியாக கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தென் மாவட்டங்கள் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் மேற்பது இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு அரபிக்கடலில் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி கேரளா அருகே நிலை கொண்டுள்ளது. அதேவேளையில் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது செயலிழந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய வங்கக்கடலில் அந்தமானுக்கு மேற்கு பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை மேலும் செயலிழந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டு மேலும் செயலிழந்த ஒரு வளிமண்டல சுழற்சியாக மேலும் ஒரு சுமத்ராவுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வோடு ஒன்று இணைந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக மார்ச் 4, 5 தேதிகளில் நிலநடுக்கோட்டு ஒட்டிய இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கிழக்கு காற்றை அனுப்பி தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை, அதே வேளையில் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த கிழக்கு காற்றை அனுப்பி மழை கொடுக்கும் விதமாக இரு காற்று இணைவின் காரணமாக தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தமிழகத்தில் இன்று பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவும், அதே வேளையில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை, ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் மழை கிடைக்கும் இடம் இன்று அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் கடலோர மாவட்டங்கள், அதாவது சென்னை தொடங்கி நாகப்பட்டினம் வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், அதனுள்ள உள் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான தூறல் இருக்க வாய்ப்புள்ளது. காலை 10 மணிக்கு பிறகு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், காரைக்கால் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த இடங்களும் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை 10 மணி பிறகு. அதேவேளையில் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக கேரளா மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை படிப்படியாக அதிகரிக்கும். அதேவேளையில் இன்று தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று பெரிய அளவில் மழை கிடைக்காவிட்டாலும் இன்று தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கும் அங்கங்கே லேசான மிதமான மழை. அதேவேளையில் தென்காசி, தூத்துக்குடி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை. தூத்துக்குடி மாவட்டத்தில் மேற்கு பகுதி இன்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மதுரை, மேலும் விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை, ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் இன்று கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில். அதுவெளியில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு, அதாவது பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், பழனி சுற்று வட்டாரங்களாம் இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இன்று திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியை விட தெற்கு பகுதி தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இன்று திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு லேசான மழை பொழிவும், அதேவேளையில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு பகுதி இந்த நகரெல்லாம் இன்று ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை. நாளை பிப்ரவரி 25ஆம் தேதியை பொறுத்தவரை கடல் ஓரங்களில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்குமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் நாளை தென் மாவட்டங்கள்,
மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 25ஆம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்கள்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 25ஆம் தேதியை பொறுத்தவரை அதாவது மத்திய மாவட்டங்கள், மேற்கு பகுதி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு பகுதி, அதே வழியில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 25ஆம் தேதியை பொறுத்தவரை அதே வழியில் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கூடுதலான பரப்பு என்பது மத்திய மாவட்டங்கள், மேற்கு பகுதி, தென் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலான மழைப்பொழிவு. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக நாளை கிடைக்க வாய்ப்பது. பிப்ரவரி 25ஆம் தேதி அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பிப்ரவரி 25 விட பிப்ரவரி 26ஆம் தேதி மீண்டும் தமிழகத்தில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது வெயிலுக்கிடையே மேகம் சூழ்ந்து காணப்படும். மதியத்துக்கு பிறகு அங்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்து தென்கிழக்கிலிருந்து தமிழகத்தில் காற்று நுழையும் என்றால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது கடல் காற்று என்பது வங்கக்கடலிலிருந்து தென்மேற்காக தமிழகத்தில் நுழைந்து மேற்கு திசைகளில் காற்று இணைவு கிடைத்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 24, 25 தேதிகளில். ஆனால் பிப்ரவரி 26ஆம் தேதி என்பது பிப்ரவரி 26 தேதிகளில் அரபிக்கடல் காற்று குமரிக்கடலில் நுழைந்து மன்னார் வளைகுடாவில் நுழைந்து அதன் பிறகு தென்கிழக்கிலிருந்து வட மேற்காக காற்று தமிழகத்தில் நுழையும் என்பதால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மதியத்துக்கு பிறகு மேகம் சூழ்ந்து காணப்பட்டால் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே மழை இருக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலை, அதே வழியில் தென் மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 26, பிப்ரவரி 27, 28 தேதிகளும் தமிழகத்தில் அங்கே மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான மழை என்பது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டம், மேற்கு பகுதி, கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான மழைப்பொழிவு இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 26, 27, 28 தேதி தமிழகத்தில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதாவது மதியத்துக்கு பிறகு மேகம் சூழ்ந்து காணப்பட்டால் அங்கே மழை இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 1ஆம் தேதி முதல் இப்போது ஒடிசா அருகே நிலை கொண்டிருக்கும் உயர் அழுத்தம் மெல்ல மேற்கு நோக்கி தெற்கே முன்னேறி வந்து தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டு கடுமையான குளிர கொடுக்க துவங்கும். அதே வழியில் தமிழகத்தில் மார்ச் 1ஆம் தேதி முதல் வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே நீடிக்கும். அதேவேளை இப்போது அந்தமான் அருகே நிலவுவதற்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி முன்னேறி வந்தாலும் அந்த நிகழ்வால் பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. தமிழகத்தில் மிக நெருக்கமாக உயரழுத்தம் தீவிரமாக இருக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலை நிலவும். அறுவடை வைத்திருப்பவர்கள் தாராளமாக மார்ச் 1ஆம் தேதி முதல் நீங்கள் அறுவடை பண்ணலாம். அதே வழியில் தொடர்ந்து மார்ச் 10ஆம் தேதி வரை பெரிய அளவில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மழை என்பது தென்மேற்கு கேரளாவில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கொடுக்குமே தவிர தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மார்ச் 1ஆம் தேதி முதல். அதற்கு முன்னதாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அங்கங்கே தமிழகம் முழுவதுமே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கிறது. பிப்ரவரி 26, 27, 28 தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.